Oh, first round last match between Avdi 11 others. Oh, batting team பேர மாதிரி கோல்டன் பிரதர்ஸ். ஸோ ஃபஸ்ட் பாலே ஒரு நல்ல பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆவடி 11. ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் யுவராஜ் இருக்கார் கோல்டன் பிரதர்ஸுக்காக மட்டும். ஃபஸ்ட் ஓவர் வந்து கார்த்தி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆஃப் கலர். ஸோ ஃபஸ்ட் பால் அதே தான் போட்டார். செகண்ட் பால் ஒரு நல்ல பால் போட்டிருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் த டீம் கோல்டன் பிரதர்ஸ் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ அன்ஷைக்கு கப்பி வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் ஆஃப் கலர் சிக்கு மேலே வந்திருக்கு. மீண்டும் ஒரு டாட் பால். நிக்கன்கான சவுண்டு கேட்டுது அண்ட் விக்கெட் சிக்னலோ கிடச்சிருக்கு. விக்கெட் நம்பர் 1 லூஸ் பண்ணுறாங்க டீம் கோல்டன் பிரதர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் கேட்சா தெரில. டாட் பால் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரெண்டாவது ஓவர் கண்டிப்பாக சச்சின் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் நோபல் டாஸ் அண்ட் சைடு பால் டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு ஸ்பெல்ல. ஃபுல் டாஸ் பால் லெக் சைடில் போடக்கூடாது அதான் போட்டிருக்காங்க. பட் இப்போ பால் ஸ்லோவாக தான் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த பேர் ஒரு டபுள் எடுத்திருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் அண்ட் அமெரிக்கிட்ட எந்த ஒரு காலம் இல்லை. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்கோப்புக்கான முயற்சி அண்ட் இங்கே தான் இருக்குது. எடுத்து அடிக்கணும் இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ லெக்ல சுத முயற்சி அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ஓ சென்சிபிளாக திரும்பி கீழே தான் ஆடுறாங்க. ஸோ மேலே ஆடுற மைண்ட் செட்டுக்கு போகல. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ லாஸ்ட் ஷாட் அண்ட் செகண்ட் விக்கெட் கிளைம் பண்ணுறாங்க எங்கள் டீம் ஆவடி 11. அந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மூணாவது ஓவர் கண்டிப்பான வசந்த் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் லெக்கில் ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ போன பால் வந்து ஸ்டெப்னோ நோ பால் அதுக்கு ஃப்ரீ ஹிட் இது. ஓ மீண்டும் ஒரு ஒயிட் பால் மட்டுமே. ஒரு ஃப்ரீ ஹிட் பால் ஷார்ட் முயற்சி பட் லாக் பண்ணல. ஒரு சிங்கிள் மட்டுமே. அண்ட் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 4 உள்ள அந்த வசந்த் இருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் வித் ஓ கேட்சு அங்கே ஐபிஎல் கேட்ச் புஷ்டாச்சு. ஸோ பேசி கொடுப்பாங்க விக்கெட்டா இல்லையான்ட்டு. ஸோ அவுட்டுன்ற டிசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் 5 நியூமேன் யோகி வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் கேன் சைடு கீப்பர் டாட் பால். டிக்கெட் கான். இப்போ 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீமிங்க. ப்ரெஷரில் இருக்காங்க கோல்டன் பிரதர்ஸ். நியூமேன் கணபதி வந்திருக்காரு நம்பர் 6. அவருக்கான ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸு சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் கை ஏதோ இன்ஜுரி ஆகிருக்கு. ஒரு டபுள் மட்டுமே. ஓ லெகண்ட் டச்சுக்கான முயற்சி உள்ள வந்திருக்கு. டாட் பால் ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு வசந்திங்க. ஓ நாலாவது ஓவர் நல்லா வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் உள்ளே முட்டின பால் அண்ட் இட்டு 5வது விக்கெட் கிளைம் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே நல்லா. ஸோ நம்பர் 7 நியூமன் கதிர் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் ஓ எனக்கு ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் அவர் லெக்கில் அடிக்கிற மாதிரி போயிட்டு ஆஃப்ல அடிச்சிட்டாரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. சரியான முயற்சி. ஓ பாலர் கட் பண்ணியிருந்தா ஒரு ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சிங்கிள் மட்டுமே மீண்டும். ஓ காலில் பட்டிருக்க அண்ட் டாட் பால் சிங்கிள் வேஸ் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ஸோ 4வது ஓவரோட லாஸ்ட் பால் சிங்கிள் வேஸ் சொல்ல இதில் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கார்த்திக் கண்டினியூ பண்ணுறாரு. லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஆஃப் கடர் அண்ட் தைரியமாக போட்டு எடுத்துருக்காரு டாட் பால். திரும்பி ஒரு ஆஃப் கடர் நல்லா போட்டிருக்காரு இந்த பாலும். ஓ காலூரில் வந்திருக்கேன் ஆட்டி ஆஃப் டாட்ஸ் போட்டிருக்காரு. ஓ ஸ்டெப் டவுன் அண்ட் ஃபுல் டாஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கேட்ச் எடுக்கல அண்ட் பவுண்டரியும் போகல. ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் உள்ள இந்த ஓவரில் மட்டும் 4 டாட்ஸ் போட்டிருக்காரு. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஓவர் இவர் போடும்போது ஒரு ரன் தான் கன்சிடர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு பவுலராக இருக்காங்க இன்றைக்கி டேயில். ஸ்டெப் டவுன் அண்ட் மீண்டும் ஒரு ரன்னு அவள் தான். இந்த ஓவரில் ஒரு ஒரு விக்கெட் எடுத்து ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆவடி 11க்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் ஹேமு இருக்காரு. மற்றும் ஃபஸ்ட் ஓவர் வந்து யுவராஜ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது மாதிரி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து ரெக்வயர் ரேட்டு 4க்கும் கீழே இருக்குது. ஒரு சிங்கிள் மட்டுமே.
அண்ட் ஸ்ட்ரைக் கார்த்தி வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் மிஸ்ஃபீல் பட் ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் ஹிட் அண்ட் காலோவில் டாட் பால். ஷார்ட் பால் அண்ட் ஹைட் ஏற்றிட்டாரு ஸ்ட்ரைட்டில். ஓ கார்னர் பால். டிகே நம்பர் 1 லூஸ் பண்ணுறாங்க டீம் ஆஃப் தி 11s. பால் சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காரு, அந்த ஃபர்ஸ்ட் பாலு ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பாலு ஓ லெக்கில் தள்ளியிருக்காரு அண்ட் ஒரு வாக்கிங் சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ ரெண்டாவது ஒரு கணிமணி தினேஷ் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் பால் எஜாயிண்டிங்கே தான் இருக்குது. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓ லெக்கில் அந்த பால் டிஃப்ரெண்டாக ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணார், அடிச்சிருந்தாலே போயிருக்கோங்க. ஒரு டச் பண்ணணும்னு நினச்சாரு, ஒரு டவுல் மட்டுமே. லெக்கில் ஒரு ஹிட் அண்ட் கேட்ச் இஸ் த கால். அண்ட் ஃபீல்டர் ரொம்ப முன்னாடி இருந்தார் அண்ட் நம்பர் 1 இது ஆஃபில் கார்த்தி அவர் பேட்டில் இருந்து. ஓ இதாட்டி ஒரு நேக் அண்ட் பால் ட்ராவல் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக டபுள் ஓடிடுவாங்க போல். இல்லைங்க சரி சொல்லியிருக்காரு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ லோவல் டாஸ் அண்ட் நாங்கள் மிஸ்ஃபீல்டு. ஸோ பால் பவுண்டரி போய் ரீச் ஆகிடுச்சு. ஸோ வெற்றி பெறணும்னா ஒரு ரன்னு சுவிட்ச் ஹிட் அண்டு ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிங்கிளோட டீம் ஆஃப் தி 11s இந்த மேட்ச்சில் வெற்றி பெறாங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் கோல்டன் பிரதர்ஸ்.